अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார். அதிலேயும் இதை பல பல பத்ததிகளாக வகுத்து ஒவ்வொரு பத்ததியிலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பல பல ஸ்லோகங்களை அருளி செய்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒரு புதிய விஷயம் சொல்லப்படுகிறது என்றே நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது பராக பத்ததி, அதாவது அந்த பாதுகையினுடைய தூளி, பாதுகா தூளி இருக்கிறது, அதனுடைய பெருமையை பல பல ஸ்லோகங்களிலே அருளி செய்கிறார். பாதுகையில பட்ட வெறும் அந்த தூளி கூட அவ்வளவு பெருமை உடையது என்று விவரித்தருளுகிறார் இந்த பத்ததியிலே. பாதுகா சாஸ்திரத்தினுடைய 354வது ஸ்லோகம் நாம் முதலிலே அனுபவிக்கிறோம் இன்றைய தினம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், நல்ல பாதுகையினுடைய தூளியிலே பெருமை அறிந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக அந்த பாதுகா தூளியை கொண்டு வந்து குழந்தைகளுடைய உடம்பிலே பூசுகிறார்கள் என்று சொல்ற. குழந்தையினுடைய உடம்புல பாதுகா தூளி பட்டாலே போரும், அந்த குழந்தைகளுக்கு எல்லா நன்மையும் உண்டாகுமா. அப்படித்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிவிக்கிறார். அபியுக்த ஜனோ நிஜார்பகாணாம் பகுஷோ ரங்க நரேந்திர பாதரக்ஷே அவலேப பிசாச்ச மோசனார்த்தம் ரஜசாலிம்பதி தாவகேன தேகான். அபியுக்த ஜனஹா என்றால் மிக உயர்ந்தவர்கள். அபியுக்தர் என்கிற சப்தத்திற்கு மிக மிக உயர்ந்தவர் என்று ஒரு பொருள் உண்டு. அபியுக்தர் என்கிற சொல்லி ஆச்சாரியர்கள் பல பல இடங்களிலே அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். உண்மையாக சொல்ல வேண்டுமானால் வேதாந்த தேசிகனே ரகசிய திரைசாரத்திலே பெரியவாச்சான் பள்ளியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அபியுக்தர் என்கிற சப்தத்தாலே குறிப்பிடுகிறார். அதே போல வேதாந்த தேசிகனை பற்றி மணவாள மாமினிகள் தம்முடைய நூலிலே குறிப்பிடுகிற பொழுது அபியுக்தர் என்கிற சப்தத்தாலே குறிப்பிடுகிறார். அபியுக்தர் என்னால் மிக உயர்ந்தவர், சிறந்தவர் என்பதுதான் பொருள். அபியுக்த ஜனஹா என்னால் அப்படிப்பட்ட அபியுக்த ஜனஹா, நல்ல உயர்ந்த சத்புருஷர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நிஜார்பகாணாம், நிஜார்ப தங்களுடைய அர்பகாணாம் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அவலேப பிசாச மோச்சனார்த்தம், அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஏற்படும், பிசாச்சம் பிடித்திருக்கும், ஏதாவது வியாதிகள் ஏற்பட்டிருக்கும், இதையெல்லாம் மோச்சனார்த்தம், அதையெல்லாம் விடுவிக்கைக்காக என்ன பண்றான்னா, தாவகேன ரஜசா தேகான் பகுஷா லிம்பதி. தாவகேன ரஜசா, உன்னுடைய அதாவது பாதுகையான உன்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த தூளி, அத்தால தேகான் லிம்பதி. தேகான் லிம்பத்தின்னா நன்னா அந்த தேகத்தை பூசுகிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கு உடம்பெல்லாம் என்ன பண்ணுவாளாம், பாதுகையினுடைய தூளியை எடுத்து பூசுவாளாம். அப்படி பூசினால் என்ன ஆகும், அந்த குழந்தைகளுக்கு எந்த கெடுதலும் வராது, எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று இதை பண்றவாள்லாம் சாமானியமானவர்கள் அல்ல. அபியுக்த ஜனஹா,
என்னால் அர்த்தம் ரொம்ப உயர்ந்த ஜனங்கள் என்று அவர்களை சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் அந்த காரியத்தை, மிக நல்லவர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கும் என்று நாம் கருத்திலே கொள்ளலாம். அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஆஹா, பெரியோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான கெட்ட குணங்களும் வராமல் இருப்பதற்கு, அல்லது எந்த விதமான கெட்ட நோய்களும் வராமல் இருப்பதற்கு இந்த பாதுகையினுடைய தூளியை எடுத்து அப்படி சேர்ப்பார்களாம். இன்னும் கூட கிரகங்களிலே வழக்கம் உண்டு. பாகவதர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அதை கொண்டு போய் திருவடியில் துகள், இதையெல்லாம் தலைமையில சேர்த்தால் குழந்தைகளுக்கு நன்மை உண்டாகும், அவளுடைய தீய எண்ணமெல்லாம் அகலும் என்றெல்லாம் சொல்லுவதுண்டு. அதனால்தான் அந்த ஸ்ரீபாத தூளி என்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் அன்றைய தினமே தெரிவித்தேன். திருவேங்கடமுடையான் கூட என்ன பண்ணினான், தன்னுடைய அந்த மோவாயிலே எழுந்த அந்த ஒரு சின்ன இரத்த பெருக்குக்கு நிறுத்துவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்னால் அந்த ஸ்ரீபாத ரேணுவை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னான். அனந்தாழ்வானுடைய ஸ்ரீபாத ரேணு அப்படியே அனந்தாழ்வான் செய்தார். இன்றைக்கும் அது திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல இது பகவானுடைய பாதுகையினுடைய ஸ்ரீ பாதுகா ரேணு, அதை பற்றி சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. இப்படி உயர்ந்தவர்கள் அந்த பாதுகா ரேணுவை கொண்டு, அந்த பாதுகா தூளியை கொண்டு குழந்தைகளினுடைய உடம்பிலே பூசி அந்த குழந்தைகளுக்கு வர இருக்கிற கெடுதல்களை எல்லாம் அகற்றுகிறார்கள் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். அடுத்தபடியாக 355வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள், எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தூளியை தலையிலே தரித்து கொண்டு அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். அவர் எப்படி போறார்னா, தலைக்கு ஒரு கவச்சம் கூட அணிந்து கொள்வதில்லை என்ற, கவச்சமே வேண்டாம் அவர்களுக்கு. கவச்சம் இல்லாமல் போனா ஆபத்து வருமேன்னா, தலையில ஸ்ரீபாத தூளி இருக்கிற பொழுது கவச்சம் எதற்கு என்று அவர்கள், அசுரர்கள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்ரீபாத தூளியை தாண்டி அசுரர்கள் எந்த தீங்கையும் விளைக்க முடியாது. அப்படிப்பட்டதென்றோ இந்த பாதுகையினுடைய ஸ்ரீபாத தூளி என்று அந்த அர்த்தத்தை இந்த 355வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சிரசா பரிகிருஹ்ய லோகபாலாஹ தவ ரங்கேஸ்வர பாதுகே ரஜாம்சி விஷமேஷு பரேஷு தானவானாம் வியபனீதான்ய சிரஸ்திரம் ஆவிஷந்தி. சிரசா பரிகிருஹ்ய லோகபாலாக, லோகபாலாக என்னால் உலகத்தை எல்லாம் காப்பாற்றுபவர்கள், லோக திக்பாலகர்கள் என்று இருக்கிறார்களே அவர்களை சொல்லுவதாக சொல்லலாம். அல்லது லோகபாலர்கள் என்னால் இந்திரன் முதலானவர்கள், அவர்களும் கூட இந்திரன் கிழக்கு திக்குக்கு இந்திரன், மேற்கு திக்குக்கு ஒருத்தன் வருணன் என்று இப்படியெல்லாம் சொல்ற, வடக்கு திக்குக்கு குபேரன், தெற்கு திக்குக்கு யமன் என்றெல்லாம் சொல்றாளே, இப்படியெல்லாம் பார்த்தா இவர்களெல்லாம் கூட லோகபாலர்கள் தான். உலகத்துக்கெல்லாம் காவலாயிருப்பவர்கள் அந்த லோகபாலர்கள். அவ என்ன பண்றா, சிரசா பரிகிருஹ்யா, தலையாலே அது தாங்குகிறார்கள். எதை அப்படின்னா, தவரஜாம்சி ரங்கேஸ்வர பாதுகே தவரஜாம்சி, ஹே ரங்கநாதனுடைய பாதுகையே, உன்னுடைய துகள்களை தூளிகளை சிரசா பரிகிருஹ்ய, தங்களுடைய தலையிலே தாங்கி கொண்டு, தலையில தாங்கி கொண்டுன்னா தலையிலே பூசிக்கொண்டுன்னு கூட சொல்லலாம். அப்படி பண்ணிக்கொண்டு அப்புறம் என்ன பண்ணுகிறார்கள் என்னால், அவர்களெல்லாம் தானவானாம், தானவானாம்னா அசுரர்கள், அந்த அசுரர்களுடைய விஷமேஷு பலேஷு என்னால் நிரம்ப பொல்லாதவையான சேனைகள். அதாவது தேவர்களெல்லாம் நியாயமான சண்டை தான் போடுவார். ஆனால் அசுரர்கள் எந்த வரம்புக்கும் கட்டுப்பட மாட்டார். எப்படி வேணும்னாலும் தாக்குவார்கள். அவர்கள் மறைந்து நின்று தாக்குவார்கள், நம்ம ஏமாந்திருக்கிற சமயத்திலே தாக்குவார்கள். இதெல்லாம் தேவர்கள் பண்ண மாட்டார்கள், இவர்கள் பண்ணுகிறார்கள் என்று சொல்றார். அவ என்ன பண்ண, விஷமேஷு பலேஷு, அப்படிப்பட்ட சேனைகள் நடுவிலேயும் கூட இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, வெப்பனீதான்ய சிரஸ்திரம் என்னால் என்ன அர்த்தம், வேறு தலைப்பாக இல்லாதவைகளாக என்ன பண்ணுகிறார்கள், தள்ளப்பட்ட வேறு தலைப்பாக, இந்த தலைப்பாகையை தள்ளி விடுறாங்க. அதாவது சாதாரணமாக யுத்தத்துக்கு போகணும்னா தலையில ஒரு கவசம் போட்டுட்டு போகணும் இல்லையோ, ஹெல்மெட் என்று சொல்றமே, அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு போகணும். ஆனால் இவ என்ன பண்றா, அதையெல்லாம் தள்ளி விடுறாளாம். பின்ன என்ன கவசம் இவாளுக்கு தலையிலன்னு கேட்டா, ஸ்ரீபாத தூளி, ஸ்ரீ பாதுகா தூளி, அதுவே இவர்களுக்கு கவசம். அவ்வளவுதான், பாதுகா தூளி இருந்தா போறோம், தங்களுக்கு வேறு கவசமே வேண்டாம் என்று என்ன பண்ணுகிறார்களாம், தலையிலே தலைப்பாக இல்லாதவர்களாகியே அந்த யுத்தத்திற்கு, அதாவது
மிகவும் கொடிய யுத்தம் பண்ணுகிற அசுரர்களுடைய சேனைக்கு நடுவிலேயும் அவர்கள் அப்படி தைரியமாக செல்லுகிறார்கள் என்று அது பண்ணக்கூடியவர்கள் யார் என்னால் லோகபாலாக, உலகத்தை எல்லாம் காப்பவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்றார். அதாவது என்ன, அசுரர்களை ஜெயிப்பதற்காக யுத்தத்திற்கு செல்லுகிற பொழுது தலையில வேறு எந்த கவச்சத்தையும் அணிந்து கொள்ளாமல் என்ன பண்றான்னா இந்த இதைய ஸ்ரீபாத தூளியையே தலையில வைத்துக்கொண்டு அவர்கள் யுத்தத்துக்கு செல்லுகிறார்கள். அதுவே அவர்களை ரட்சிக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 356வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்ரீபாத தூளியை யார் தலையிலே தரிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக விஷயங்கள் எதிலையுமே ஆசையே வராதான். ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் நீங்கி சத்துவகுணம் மட்டும் இருக்கிறபடியினாலே அந்த சத்துவகுணத்திற்கு ஏற்றதா இருக்கக்கூடிய இடம் பரமபதம் தானே, அதில் தான் ஆசை வைப்பார்களே தவிர வேற எதிலையும் ஆசை வைக்க மாட்டார்கள். யாருன்னா யாரோ சில நல்லவர்கள் என்று அதைத்தான் சொல்றார். கிருத்தினஹா சிரசா சமுத்வஹந்தஹ கதிசித் கேசவ பாதுகே ரஜஸ்தே ரஜசஸ்தமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விசுத்தமேவ சத்வம். கிருத்தினஹா, கிருத்தினஹான்னு கதிசித் கிருத்தினஹா, யாரோ சில நல்லவர்கள். அப்படி எல்லாரும் இருப்பாளன்னா யாரோ சில பேர் இருக்கா. என்ன பண்ண, சிரசா சமுத்வஹந்தா, தங்களுடைய தலையிலே தாங்கினவர்களாய். எதை என்று சொன்னால் கேசவ பாதுகே தேரஜஹா சிரசா சமுத்வஹந்தா, கேசவனுடைய பாதுகே. கேசவன் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லலாம். நல்ல அழகான கேசத்தை உடையவன், அவனுடைய திருவடி பாதுகையினுடைய துகள் என்று சொல்லலாம். இல்லை, பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் தலைவன் என்கிறது கேசவன் என்கிற சப்தத்துக்கு ஒரு பொருள் என்று ஆதிசங்கர பகவத் பாதரே காட்டுகிறார். அவன் ருத்ரனே கொடுத்தானான் கேசவ நாமத்தை. என்ன சொல்றான்? கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் ஆவாம் தவாங்கே சம்பூத்தவ் தஸ்மாத் கேசவ நாமவான் என்று கேசவன் என்கிற திருநாமத்தை ருத்ரன் கொடுத்தான். நானும் பிரம்மாவும் உன்னிடத்திலிருந்து உண்டானவர்கள் என்கிறபடியினாலே உனக்கு கேசவன் என்று பெயர்னு சொன்னான். அப்படிப்பட்டவனுடைய பாதுகை, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரஜகா என்னால் அந்த தூள், அந்த தூளுக்கு சம்ஸ்கிருதத்தில் ரஜகான்னு பேர். ஆனால் அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா அது ரஜஸை நீக்கி விடுகிறது நமக்கு. அதுதான் ஆச்சரியம். ரஜஸ்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணத்தை நீக்கி விடுகிறது. ரஜோகுணமே நீக்கி விடுகிறதுன்னு சொன்னா அதுக்கும் கீழ்பட்டதான தமோ குணத்தை நீக்கிறதுன்னு சொல்லணுமான்னா சொல்ல வேணும். அதுதான் சேர்த்து சொல்றாரு அவர். ரஜசஹா தமசஹா அபி தூரபூதம். இந்த பாதுகையை யார் தலையிலே தரிக்கிறார்களோ சில பாக்கியசாலிகள், கச்சித் கிருத்தினஹா, அவர்கள் யார் தரிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா ரஜசஹா தமசஹா அபி தூரபூதம். ரஜசுக்கும் தமசுக்கும் ரொம்ப வெகு தூரம் அப்பாற்பட்டிருப்பதான விசுத்தமேவ சத்துவம் பரிபஷ்யந்தி, மிகவும் சுத்தமான சத்துவத்தையே பார்க்கிறார்கள், நன்றாக பார்க்கிறார்கள். இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அவ ரஜோகுணம் தமோ குணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாய் போய் சத்துவகுணத்தையே அடைகிறார்கள் என்று அந்த அர்த்தத்தை சொல்லலாம். அவளுக்கு எப்பொழுதும் நல்ல குணம் தான் இருக்குமே தவிர அதை தவிர வேற குணமே கெட்ட குணங்கள் எதுவுமே இருக்காது என்ன அந்த அர்த்தத்தையும் சொல்லலாம். அல்லது இந்த இடத்துல சத்துவமேவ சத்துவம் என்று சொல்லப்படுகிறது, சத்துவகுணமே மிக்கதாக இருக்கக்கூடிய பரமபதம் என்னே வைத்துக் கொண்டால் அப்பொழுது என்ன பண்றான்? அது ரஜச தமச பராகே என்று அந்த பரமபதன்றது எங்க இருக்கிறதுன்னு கேட்டா ரஜோகுணத்திற்கும் தமோ குணத்திற்கும் அப்பால் பட்டதாய் எங்கேயோ வெகு தூரத்திலே இருக்கிறதுன்னு சொல்றாள். அந்த விசுத்தமேவ சத்துவம், அந்த மிக சத்துவமான அந்த பரமபதத்தையே பரிபஷ்யந்தி, நன்றாக இவர்கள் காண்கிறார்கள். ஆக ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையினுடைய திருவடி துகள்கள், பாதுகா துகள்கள், அதை தலையிலே அணிபவர்கள் சத்துவகுணம் மிக்கவர்களாய் பரமபதத்தையே அடைகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।